ஹோர்முஸ் நீரிணை திறப்பு. டிரம்ப் கொடுத்த அழுத்தம், ஈரானின் அதிரடி முடிவு. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஒட்டுமொத்த உலகையும் திரும்பிப் பார்க்க வைத்திருக்கிறது ஈரானின் இந்த அதிரடி அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும். போர் நிறுத்தம் ஏற்றுக்கொள்ளப்படும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் விடுத்த 2 வார காலக்கெடுவை டெட்லைன் தொடர்ந்து ஈரானின் இந்த முடிவு வெளியாகியுள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள தாங்கள் தயார் என ஈரான் இறங்கி வந்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையின் முக்கியத்துவம். உலக வர்த்தகத்தின் உயிர்நாடியாக கருதப்படுவது ஹோர்முஸ் நீரிணை, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ். உலகின் பெரும் பகுதி கச்சா எண்ணெய் போக்குவரத்து இந்த வழியாகத்தான் நடைபெறுகிறது. இதுவரை பதற்றம் நிலவி வந்த இந்த பகுதியில் இனி அடுத்த 2 வார காலத்திற்கு பாதுகாப்பான பயணம் சாத்தியமாகும் என்று ஈரான் உறுதியளித்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இதுகுறித்து பேசும்போது, ஈரானின் ஆயுதப் படைகளுடன் ஒருங்கிணைந்து தொழில்நுட்ப வரம்புகளை சரியாக கணக்கில் கொண்டு இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது வெறும் அரசியல் அறிவிப்பு மட்டுமல்ல, இராணுவ ரீதியான ஒரு திட்டமிடப்பட்ட நகர்வு என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த அறிவிப்பு வெளியாவதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது அதிபர் டிரம்ப் விடுத்த எச்சரிக்கைதான். 2 வார காலக்கெடுவிற்குள் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற டிரம்பின் பிடிவாதமான அணுகுமுறை ஈரானை இந்த இணக்கமான முடிவை எடுக்க வைத்திருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். ஈரானின் இந்த முடிவு உலக நாடுகளுக்கு ஒரு நிம்மதியை தந்துள்ளதா? அல்லது இது ஒரு தற்காலிகமான வியூகமா? ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் தடையின்றிச் செல்லத் தொடங்குவது உலகப் பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை.